பாரத போர்ல வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் தேர்லயே இருந்துகிட்டு அர்ஜுனரை மட்டும் தேரை விட்டு இறங்க சொன்னாரு. அர்ஜுனர் வெற்றி பெற்றவங்கள தேரோட்டி தான் கைய பிடிச்சு இறக்கி விடணும், நீ தானே என் கைய பிடிச்சு இறக்கணும் கிருஷ்ணான்னு கேட்டாரு. அர்ஜுனனோட இந்த வார்த்தைகளை பொருட்படுத்தாத கண்ணன் மிரட்டுற தோணியில, அர்ஜுனா தேரை விட்டு உடனே கீழே இறங்குன்னு சொன்னார். அர்ஜுனனும் கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் தேர் பக்கத்துல நிக்காத, தள்ளி நில்லுன்னு சொல்லி அதட்டினார். அர்ஜுனனோட முகம் வாடிடுச்சு. இதை கண்டு கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே தேர்ல இருந்து வேகமா குதிச்சு அர்ஜுனனை போய் கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. கிருஷ்ணர் தேர்ல இருந்து குதிச்ச அடுத்த நிமிஷம் தேர் பயங்கரமா தீப்பற்றி எரிய ஆரம்பிச்சு. இதை பார்த்த அர்ஜுனன் என்ன காரணம்னு கேட்டாரு. போர்ல கௌரவர்கள் உன்னை கொல்றதுக்காக பல சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை அது மேல செலுத்தி, தேர்ல நானும் தேர்கொடியில அனுமானும் இவ்வளவு நேரம் அதை தடுத்து வச்சிருந்தோம். தேர்ல இருந்து நான் குதிச்ச அடுத்த நிமிஷம் தேர்கொடியில இருந்து அனுமான் புறப்பட்டு போயிட்டு, தெரியாம போர்ல வெற்றி பெற்ற உன்னை கௌரவப்படுத்தலன்னு நீ வருத்தப்பட்டு. அது மட்டும் இல்லாம போர்ல வெற்றி பெற்றதுனால உனக்கு தான்கிற ஆணவம் தலைக்கேறி, ஆணவம் அழிவிற்கு வழிவகுக்கும்னு சொல்ல அர்ஜுனருக்கு தன்னோட தவறு என்னன்னு புரிஞ்சுது.